சந்தோஷம் சந்தோஷம். தமிழ் பேச்சாளர்கள் நிறைந்து விட்டார்கள். இப்பொழுது எங்கு பார்த்தாலும் தமிழ் தமிழ் என்று காரசாரமான விவாதங்கள் தமிழிலே நடந்து கொண்டிருக்கின்றன. பலரும் பலவாறு பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையை நோக்கி பேசுகின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான நிலைமையை நோக்கி பேசுகின்றார்கள். பேசுகின்ற பேச்சுக்களை பார்த்தால் தமிழுக்கு நல்ல ஒரு வாழ்வை அமைத்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழின் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். தமிழின் அறிவை பெருக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நான் சந்தோஷப்படுகின்றேன். ஆனால் ஒருவர் திட்டிக் கொள்வதைப் போன்று கொள்வதும் பெரியவர் சிறியவர் என்று மற்ற மரியாதையின்றி பேசிக்கொள்வதை பார்த்தால் ஒரு பக்கத்தில் எனக்கு மிகவும் மனக்கலக்கமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையிலே நான் யாரும் பெயரை சொல்ல விரும்பவில்லை. பெரியவர்கள் சிறியவர்கள் என்ற விதத்தை பற்றியும் நான் பேச வரவில்லை. ஆனால் பெரியோர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் கொடுத்து விட வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு நிச்சயமாக நல்மரியாதை கிடைக்கும். நாம் பெரியோர்களை இப்பொழுது தவறாக பேசினால் நாம் பெரியவர்களாக ஆகும் பொழுது நிச்சயமாக நம்மையும் அப்படித்தான் 4 பேர் பேசுவதற்கு வருவார்கள். இவர் மட்டும் என்ன இவர் ஒழுங்காக பேசினாரா, இவர் நேர்மையாக பேசினாரா, இவர் நியாயத்தோடு பேசினாரா என்பார்கள். எனவே ஒழுக்கத்துடன் பேசுவது மிக மிக முக்கியம். மரியாதையுடன் பேசுவது மிக மிக அவசியம். அப்படி மரியாதையுடனும் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் வாக்குவாதங்கள் செய்வதிலே எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் தவறான வார்த்தைகளை பிரயோகித்து தரக்குறைவான நிலையிலே பேசி கொண்டிருப்பது என்பது நாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், ஒவ்வொரு மனிதருடைய நிலையிலும் அடுத்தவர்களை பேசுவதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள மிகவும் கவனமாக பேச வேண்டும். பெரியவர்கள் ஏதோ பேசுவார்கள். அவர்கள் கண்ட அறிவினை கொண்டு அவர் பேசுவார்கள். நீங்கள் கொண்ட அறிவினை கொண்டு நீங்கள் பேசுகின்றீர்கள். எது உண்மை எது தவறு என்று யாரிடம் நாம் சொல்ல முடியும்? எனவே எது தவறு என்று, எது நன்மை எது தவறு என்று சொல்வதற்கு முன்னதாக நாம் உண்மைகளை கண்டறிந்து அதன்படி பேசுவோம். யாரும் யாரையும் திட்ட வேண்டாம். யாரும் யாரையும் குறை சொல்ல வேண்டாம். அவர் சொல்லுகின்ற பேச்சுக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு மனமிருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். மனம் இல்லை என்றால் மாற்றி பேசுங்கள். அதற்காக நீங்கள் பெரியோர்களை குறை கூறி பேச வேண்டாம், அவர்களை ஏச வேண்டாம் என்று உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் ஒரே ஒரு பொருளை வைத்து பல வகையிலும் பலரும் பேச முடியும். ஒரு வார்த்தையை பலவாறாக பேச முடியும். அப்படி பேசுகின்ற வழியிலே நான் உண்டு என்பேன், நீங்கள் இல்லை என்பீர்கள், அவர்கள் அப்படி அல்ல என்பார்கள், இவர்கள் இப்படித்தான் என்பார்கள். ஒரே வார்த்தை தான். அந்த வார்த்தைக்கு பல வகையான அர்த்தங்கள், பல வகையான நிலைகள், பல வகையான சொற்கள் உண்டாகும். எனவே அதில் போன்ற பேச்சுக்களை நாம் விடக்கி நேர்மையாக உண்மையாக வாழ்வதற்கும் வருங்கால சந்ததிகளை நல்ல அறிவுச்சந்தர்களாக உருவாக்குவதற்கு பேச்சாளிகளாகிய நீங்கள் பேசும் பேச்சுக்களே அவர்களை வளப்படுத்தும். வருங்கால மக்களுக்கான பேச்சுவார்த்தைகள் வளப்படுத்தி கொடுப்பது உங்களுடைய கடமையாகும். எனவே யாரும் யாரையும் தாழ்த்தி குறை கூறி பேச வேண்டாம். அவர்களை பேச்சை கேளுங்கள். அந்த பேச்சிலே உள்ள குறைகளை மட்டும் அழகான முறையிலே, மதிப்பான முறையிலே, வெறுப்பூட்டாத வகையிலே எடுத்து கூறுங்கள். நன்றி, வணக்கம்.